ஒரு வினாடி மாறுறதுக்குள்ளே 35ங்கிறது 36 ஆறத்துக்குள்ளே இந்த பக்கம் 10 100 ஓடிடும். அப்போ ஒரு வினாடி பொழுத கூட அவ்வளவு தூரம் பிரிச்சிருக்கார்கள். அது அன்று இன்று பிரிக்கப்பட்டதல்ல, பாகவத புராணத்துல எப்போதோ பிரிக்கப்பட்டுள்ளது. அவர் சொல்ற சரித்திரத்தை அந்த கணக்கு அப்படியே சொல்றேன். ஒரு அணு என்பது தான் இருக்கிறதுலேயே சின்ன வினாடி நேரம். இந்த வினாடி இல்லை, இது இந்த வினாடியை விட ரொம்ப ரொம்ப சின்ன நேரம். அதுல 2 அணுக்கள் 2 பரமாணுக்கள் சேர்ந்தால் ஒரு அணு, 3 அணுக்கள் சேர்ந்தால் ஒரு திஸ்ரணு, 3 திஸ்ரணுக்கள் சேர்ந்தால் ஒரு த்ருட்டி, 100 த்ருட்டிகள் சேர்ந்தால் ஒரு வேதம், 3 வேதம் சேர்ந்தால் ஒரு லவம், 3 லவங்கள் சேர்ந்தால் ஒரு நிமிஷம். அந்த நிமிஷம்ங்கிறது நாம சொல்ற 60 வினாடி நிமிஷம் இல்லை, அந்த நிமிஷம்ங்கிறது தான் கண்ணிமைக்கிற நேரம். அப்ப இவ்வளவு நேரம் நான் படிச்சதெல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தை பகுத்து 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 உள்ள இருக்கு. அவ்வளவு சின்ன அளவு வரைக்கும் புராணக்காரர்களே சொல்லியிருக்கார்கள். 4 நிமிஷங்கள் சேர்ந்தால் ஒரு க்ஷணம், 5 க்ஷணங்கள் சேர்ந்தால் ஒரு காஷ்டை, 15 காஷ்டகள் சேர்ந்தால் ஒரு லகு, 15 லகுக்கள் சேர்ந்தால் ஒரு நாழிகை. இது கொஞ்சம் கேள்விப்பட்டாப்புல இருக்கும். நாழிகைங்கிறது ஒரு நாளைக்கு 60 நாழிகை பொழுது. அதே ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். 2 நாழிகை சேர்ந்தா ஒரு முகூர்த்தம். நாம முகூர்த்தம் வைக்கிறதுன்னு சொல்றோமா? இப்படி பாருங்களேன், 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை. அப்படின்னா 24 2 48, 24ல் பாதி 12, 48 12 60. இதைத்தான் ஒரு நாளைக்கு 60 நாழிகைன்னு சொல்றோம். அதையே 2ஆல வகுத்துட்டினால் ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். உதயாதி நாழிகை இதுக்கு மேல், இத்தனை நாழிகைக்குள் என்று தானே பத்திரிக்கை போடுறோம். அது எப்படி போடுவாள்னால், இப்ப 2.5 நாழிகையிலேருந்து 5 நாழிகை வரைக்கும் முகூர்த்தம்னு சொல்றாள்னு வச்சுங்க. அப்படின்னா 7 மணியிலேருந்து 8 மணின்னு அர்த்தம். ஏன்னா 2.5 நாழிகைங்கிறது 1 மணி நேரம். கணக்கெல்லாமே சூரியோதயத்திலேருந்து தான் கணக்கு. இப்போ உங்களுக்கு நித்தியம் பத்திரிக்கை வந்துட்டே இருக்கும். வாவா கல்யாணத்துக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டே இருப்பா. பார்த்துட்டு என்னதுன்னு தெரியாத முழிச்சுட்டே இருப்போம். இப்போ நீங்கள் தெரிஞ்சு விடலாம், 2.5 நாழிகைங்கிறது 1 மணி நேரம்.